Okay. So what we will do today is last class we are looking at group and we are looking at the four properties of a group, right? And we were also saying that we also saw a few examples of group like one infinity minus infinity to plus infinity, whether it will be a group with the combination of addition and whether zero is a group and things like that. Right? So we'll so last class, if I am right, I also gave you some sort of an assignment, if I'm right? Last class I gave you some sort of a work for you. Okay, so who has done it? Anybody wants to discuss that? Prabhu 22, have you done it? Prabhu 22, have you done it? Yes, Prabhu. Yes, Prabhu, have you done it? Prabhu, Yes, yes, sir. வீடியோ ஆன் பண்ணுங்க கொஞ்சம். சரி, நீங்க லாஸ்ட் டைம் பண்ணீங்கல்ல, அதை காட்டுங்க நோட் புக்ல. பண்ணிருக்கீங்களா? I cannot see, just a minute. Okay, என்ன நீங்க என்ன, so did you see that என்னாச்சு? So with the addition multiplication, were you able to see? Were you able to see? What do you think? Will it be a group if we perform, if minus infinity to plus infinity, is it a group under the mode of combination of addition? Yes, we saw that. Okay, whether is it true with the mode of combination as multiplication? Is it true? Mode of combination of multiplication la minus infinity to plus infinity, do they form a group? யார் இதுக்கு ஆன்சர் சொல்லுவா? சார் சொல்லுமா பூவிலி. கடவுள் வந்து இந்த கிளாஸ்ல 3 பேருக்கு தான் அறிவு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒன்னு பூவிலி, நம்பி, அப்புறம் சத்தியமூர்த்தி. மத்தவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்லி தீஸ். நோட் காட்டணுமா சார்? என்னம்மா? நோட் காட்டணுமா சார்? நோட்லாம் காட்டோனா குரூப்பா இருக்குமா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. குரூப் தான் சார். எது குரூப் தான்? அண்டர் மல்டிப்ளிகேஷன் தான் சார். குரூப்பா? குரூப்பா? குரூப் வருது சார். எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி வரும்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி, வாட் இஸ் தி செகண்ட் ரூல்? நான் அது லாஸ்ட் கிளாஸ் எங்க அது மூடுல இருக்கு. குரூப் 0 சார். ஆமா, எலிமெண்ட் இஸ் 0. E is 0. E multiplied with any element will give you the same element. Does E multiplied with any element gives you the same element or it gives you E? Same element. Same element. 0 into 10. 10 தான் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 10 into 0 is 0. அப்ப எப்படி சேம் எலிமெண்ட் கொடுக்குது? 10 தானே கொடுக்கணும். அப்ப எப்படி அது? 10 into 0 0 தானே சார்? ஆமாமா, 10 is the element மா, 0 is the identity. அப்பனா ரூல் நம்பர் 1 satisfy ஆகுது இல்ல சார்? என்னது ரூல் நம்பர் 1? நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் இதுல போட்டேன். E is identity element. E is an identity element. இது ஐடென்டிட்டி எலிமெண்ட் நான் என்ன கொடுத்திருக்கேன்? 0 கொடுத்திருக்கீங்க சார். 0. அப்ப 0, E வந்து 0, X வந்து ஏதாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு நம்பர் 10 120 ஏதோ சம் நம்பர் அப் டு பிளஸ். சோ அத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 0 தான் சார் வரும். 0 தான் வரும். அப்போ 0 தானே வருது, எலிமெண்ட்ல வரணும் இல்ல? அதான் சார் நானும் சொன்னேன்.
அதாமா நீயும் சொன்ன எலிமெண்ட் வந்தாதாமா அது குரூப், எலிமெண்ட் வரலல்லம்மா, ஐடென்டிட்டி எலிமெண்ட் தானே வருது, 0 தானே வருது. அதனால ஆன்சர், ஆமா அதனால sir. வந்து செகண்ட் ரூல் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓ, நான் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லிட்டு இருந்தேன் sir. ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை தான் ஆகும், ஏன்னா அது பிளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டிலே. ஓகே, சோ ரூல் நம்பர் 2. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்தேன்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 1 குத்திங் சார். ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 குத்திங். ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 ஓட ஆகுதா மல்டிப்ளிகேஷன்? Yes sir, அது group தான் sir. அதாவது சார் அதாவது இது மோட் ஆஃப் காம்பினேஷன் as addition with identity element, sorry not addition, multiplication. வித் ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 சார். 1 ஆகுதா? so 10 into 1 10 into 1 10. okay, so it gives the same element, not 1. okay, சரியா? so or any other element. okay, so under the mode of, so this is என்ன இம்பார்ட்டன்ட்னா group எடுக்கிறது முக்கியம் இல்ல, group எடுத்தால், அதாவது நம்ம வந்து ஒரு group of elements alone if we take, it's not sufficient. it is important that we take also into consideration the mode of combination and the identity element. ரெண்டுமே we have to specify. அப்பதான் we can decide whether it is forming a group or not. okay, so that's அந்த பாயிண்ட் சொல்றதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் கொடுத்தேன். ஓகே, சரியா? so is it clear? okay, so everybody is clear? Yes, sir. okay, anybody who's having some doubt about this, provided they want to learn? சார் yes, சொல்லுங்க சொல்லுங்க கோபிநாத். சார் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹோம்வொர்க் கொடுத்தீங்களா சார், அதுல ஃபர்ஸ்ட் சம்ல ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து 0 சார். ஆமாமா, ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் எடுத்து நம்ம 0 கூட பெருக்கும் போது அதே எலிமெண்ட் தானே சார் வரணும், ஆனா அங்க 0 தானே சார் வரும். அதனாலதான் நான் சொல்றது குரூப் கிடையாதுன்னு. என் கொஸ்டின் என்னன்னு படி. என் கொஸ்டின் என்ன, டூ தே ஃபார்ம் அ குரூப் தானே கேட்டிருக்கேன். அப்பனா அதோட அர்த்தம் என்ன? அது குரூப் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். எஸ் சார். நான் குரூப்னு சொல்லல, நான் அது குரூப் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு தான் கேக்குறேன். கரெக்டா? ஓகே சார். ஓகே, புரியுதா கோபி? ஓகே, வேற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல சார். சோ ஓகே, சோ அதனால வந்து தட் இஸ் ஓகே. சரி, நெக்ஸ்ட். ஏன்னா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். ஓகே, சோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிப்பா இந்த வாட்டி சிஏ வில் பி வெரி வெரி டஃப். ஓகே, நான் சொல்லிட்டேன் எப்பவுமே. அதுவும் இல்லாம நீங்க ஏன் போர்ஷனை படிச்சுட்டு வரலாம், அவரு போர்ஷன் முடிக்கலாம்லாம் இருக்காது. நான் சார் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவருக்கு வந்து 25 மார்க்ஸ் அவரோடதுல இருந்து இருக்கும், 25 மார்க்ஸ் இதுல இருந்து இருக்கும். சோ நீங்க அவரோடத விட்டா அவரோடதுல தான் சாய்ஸ்ல விடணும், என்னோடத விட்டா என்னோடது தான் சாய்ஸ்ல விடணும். ஓகே, சோ அதனால மிக்ஸ் மேட்ச் இருக்காது. இது கிளியர், மிக்ஸ் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, எந்த படிச்சுட்டு வந்து நீங்க 40 வாங்கிடலாம் முடியாது. எந்த படிச்சுட்டு சார் படிச்சா தான் 25 தான் கிடைக்கும், எந்த படிக்காம தான் 20 தான் கிடைக்கும். ஓகே, சோ அதனால வந்து அந்த மாதிரி வீல் செட் த கொஸ்டின் பேப்பர் அக்கார்டிங்லி. சரியா? சோ அந்த ஆப்ஷனே வராது. ஓகே, என்னோடது ஒண்ணு அவரது ஒன்றுலாம் இருக்காது. ஓகே, சரி. so is it clear? infant? yes sir. infant, is it clear? yes, okay, sorry, infant only is in the center, so அதனால அவங்க பேர் தான் முதல்ல வருது எனக்கு. ஓகே, so லாவண்யா, is it okay? புரியுதா லாவண்யா? ஓகே சார். okay sir, okay, sorry, let's proceed now. okay, let's proceed. okay, so now what we are going to look at is what are the இப்போ இந்த இப்ப நம்ம குரூப் பார்த்துட்டு இருக்கோம்ல, சோ அதே மாதிரி we are going to look at some of the we are going to look more into this group. okay, ஒரு குரூப்போட என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஓகே, அதோட கண்டிஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட் பிஃபோர் தட் we have to stress நம்ம என்ன இதுக்காக வரோம், எங்க நம்ம வரோம் அப்படின்னா, இந்த குரூப் வந்து we are going to talk in terms of symmetry group and a point group. okay, இது என்னதுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். okay, so don't worry what do they mean. okay, so if you are not able to understand what is this, just don't worry about them. okay, just don't worry about them, what are they ன்னு சொல்லி worry பண்ணாதீங்க. just keep in mind symmetry group, just keep in mind symmetry group and point group. okay, so அதுதான் ஒரு group. okay, symmetry group and point group, that's what we are going to talk as a group. but before that we need to know how we can manipulate this group. okay, இந்த group வந்து எப்படி, how we can represent. okay, சரியா? so the first thing that you need to understand is the number of elements. இங்க இருக்கு பாருங்க, the number of elements in a finite group is called its order. okay, and the convention symbol is h. okay, so let's say for example okay,
let's say for example, I have the following elements. Okay, say 1, 2, 3, 4. Okay, so what is the order of the group? The order of the group is 4. Why? Because there are 4 elements. Okay, let's say I have A, B, C, D, F, G, H. Okay, so what is the order of the group? The order of the group is 1, 2, 3, 4, 5, 6, 7. So H equal to 7. So please remember this. நீங்க வந்து எப்படி ABCD நான் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இந்த ரூல்ஸ்லாம் you have to remember. Right? Okay, you have to remember these rules. Okay, H is, so இனிமே வந்து I will only talk the order H equal to 4. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். That means you have to understand that on the groupல there are 4 elements. Okay, so as time, okay, in the future, okay, in the future as we go in the, I mean, after a few classes, we will say the group consists of the following symmetry elements. Okay, the group consists of following symmetry elements. Say for example, for water, the symmetry elements are identity element. Okay, sigma V, sigma V dash, and I'll say C2. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? These 4 elements, they form a group. Okay, these 4 elements, they form a group. So இது சில நேரத்துல வந்து எப்படி எழுதுவாங்கன்னா sigma, sigma x z, sigma yz c2. Okay, இப்படி எழுதுவாங்க சில இதுல yz yz. Okay, சரியா? So சில நேரத்துல வந்து இந்த sigma v, sigma v dash வந்து some sigma xz, sigma yz அப்படின்னு எழுதுவாங்க. Okay, so you have to remember this. Okay, today the class is almost full. Very good. Okay. Okay, clear? Okay, so இது வந்து நாம என்ன சொல்ல போறோம்? We are going to call all these symmetry elements, they constitute a group, and this, okay, so இதுதான். So this is a symmetry group. Okay, and this is represented by a notation called as C2V, and this C2V is called as the point group. This C2V is called as the point group. Okay, இது என்னது, எப்படி இது C2V எழுதுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இது வெரி சிம்பிள். இதுல என்ன சொல்லுதுன்னா C2V என்ன சொல்லுதுன்னா, இதுல வந்து ஒரு C2வும் 2 வெர்டிகல் பிளேன்ஸும் இருக்கு அப்படின்றதா C2V. ஓகே, சோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி for everything will come back to water. வாட்டர் தான் நம்மளோட சிம்பிள் மாலிகுலா இருக்கும். ஓகே, சரியா? So we'll but keep this, keep this for the future. நம்ம will proceed. Okay, சரி. Now we represent these elements of the group in terms of what is known as a group multiplication table. Okay, what is known as the group multiplication table. Okay, we will represent, so it is a way of, so it's nothing but how you write a table. Okay, it's a matrix like. Okay, so it's a matrix like. Okay, so இது வந்து மேட்ரிக்ஸ் லைக்கா இருக்கும். எப்படி மேட்ரிக்ஸ் லைக்னா எப்படி இருக்கும்னா, so this table will consist of something like, okay, நான் நெக்ஸ்ட் பேஜ்ல எழுதுறேன். I'll just say page after. I think my WhatsApp is on. That's why I get this noise. Okay, சரி. So எங்கப்பா போச்சு? Okay, சரி. So now you will have this thing. So you will have a group multiplication table. So a group multiplication table will be represented like this. Okay, let's say that there are elements like E, A, B. Okay, so these are the elements. Okay, and so this says that H equal to 3. So what you will write, how will you draw the group multiplication table is as follows. Okay, so you will draw the group multiplication table like E, A, B, E, A. Okay, so this is what is the group multiplication table will look like. So group multiplication table. Okay, so this is called as the
column. Okay, so and this is all called as the row. Okay, a column element or whatever. Okay, column element and the row element. Okay, and this, okay, இந்த இடத்துல என்ன வரும்? ஓகே, சரி, இது நம்ம வந்து சும்மா ஓகே நமக்கு தெரியறதுக்காக நாம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதலாம். A B C. ஓகே, to be very perfect we'll have to write in some. Okay, to be very perfect the way we do is this: A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. Okay, so what does this mean? This means A11 is another. So it is the product of, okay, it's a product of, okay, column value, other column element. Okay, please, column element okay, product of column element into row element. Okay, அதாவது okay, so that means E into E. Okay, so இது ரெண்டுமே E தான். Okay, இது ரெண்டுமே E தான், அதனால இது வந்து பெரிய வித்தியாசம் இல்ல. But if you come to A12, okay, this will be equal to A into E. Okay, not E into A. Okay, sorry, not E into A. Okay, so this is wrong. This is wrong. Okay, A இது என்னது? இது A தான் column element. Okay, இதான் column element. Okay, this is the column and this is your row element. கரெக்ட்டா? So இதுதான் ஆர்டர். இது எழுத கூடாது, ஏனா இதுல வந்து row and this is the column. Okay, this is wrong. The first one will be column into ஒரே நிமிஷம். Just yeah, so this is okay, we take the factors in the order: column element into the row element. Okay, very good. Oh, sorry. Yeah, okay, so that is the order that we will follow. Okay, சரியா? சரி, நிறைய பேர் சுடோக்கோ விளையாட தெரியுமா உங்களுக்கு? சுடோக்கோ எத்தனை பேருக்கு சுடோக்கோ விளையாட தெரியும்? சரி, யாரோ ஒருத்தர் சாட்ல சொல்றாங்க, அனிமா ஐ திங்க் ஐ நோ சார்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, யாருக்குமே சுடோக்கோ விளையாட தெரியாதா? ஐ திங்க் யூ ஆர் ஆல் கொஞ்சம் வரேன் சார். ரொம்ப தெரியாது சார், லைட்டா தான் சொல்ல தெரியும். லைட்டா இது என்னடா, அது படம் நல்லா இருக்கானா ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, சரி, ஓகே, லைட்டா. ஓகே, சரி, ஓகே. So now what we were going to do is, இப்போ சுடோக்கோட கேம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து சில ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா, ஒரு அந்த நம்பர் 1 to 9 இருந்துச்சுன்னா, ஒரு காலம்ல ஒரு வாட்டி 1 இல்ல 2 நம்பர் வந்துருச்சுன்னா, அதே காலம்ல இல்ல அதே ரோல திருப்பி அந்த நம்பர் ரிப்பீட் ஆக கூடாது. கரெக்டா? எஸ் சார். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு if you are able to understand, you should be able to tell me this. What is this? What will be A11? What is the value of A11? What is the value of A1? E square ஆ? யோசி. சரி, ஆன்சர்லாம் சொல்றேன். ஓகே, E square. நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வருது? சார் E தான் சார் ஆன்சர். E தான் ஆன்சர். வேற ஏதாச்சும்? 2E. இல்ல சும்மா நம்மளுக்கு என்னப்பா, ஒண்ணும் இல்ல, பிரச்சனையே கிடையாது, சொல்லுங்க. வேற ஏதாவது ஆன்சர்? சோ இதெல்லாம் பாசிபிள் ஆன்சர்ஸ். ஓகே, சும்மா நீங்க சொன்ன பாசிபிள் ஆன்சர்ஸ். ஓகே, வாட் எவர் யூ செட் ஐ ஹவ் ஜஸ்ட் ரிட்டன் இட். ஓகே, now always we will go back to our, okay, E is nothing but 1. Okay, நம்மளோட மேத்ஸ்ல சிம்பிளா நம்ம வந்து we can say it is 1. Okay, and what is 1 square? 1 தான் சார். 1 தான். ஓகே, இது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஆர்டர் சொன்னல. ஓகே, இது ஒரு சர்க்கிள். ஓகே, ஜஸ்ட் சே தட் திஸ் இஸ் சர்க்கிள். இது நான் வந்து ஒரு வாட்டி 360 டிகிரி ரொட்டேட் பண்றேன், இன்னொரு வாட்டி 360 டிகிரி ரொட்டேட் பண்றேன், 2 வாட்டி. அப்பமா என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் சேமா தான் இருக்குமா இல்ல மாறுமா? 2 வாட்டி 360 டிகிரி ரொட்டேட் பண்றேன்.
சேம் Same அதான் Same அதான். அதான். அப்ப e square is equal to e, right? Okay, அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட் இல்ல, இந்த ஆன்சர் சரி. The same is also 2e, right? ரெண்டு வாட்டி e ஆபரேஷன் பண்றதும் ரெண்டு வாட்டி e ஸ்கொயர்னு போடுறதும் ரெண்டு ஒண்ணுதான். அதுதானே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன். நியூ நம்ம வந்து இஃப் யூ ரிமெம்பர் C2 2 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? C4 2 அப்படி சொன்னேன். C4 வந்து ரெண்டு வாட்டி நான் பண்றேன் அப்படின்னு தானே நான் சொன்னேன். அப்ப அதுதான் இதுவும். சோ இதுவும் தேவையில்லை. அப்போ A1 ஓட ஆன்சர் என்னது? E. ஓகே, நம்ம இங்க எழுதிடலாமா ஈன்னு சொல்லிட்டு? ஓகே, சோ இதோட ஆன்சர் எனக்கு ப்ளீஸ் டெல் மீ வெதர் யூ ஆர் ஏபிள் டு ரீட் ஆல் திஸ். ஓகே, ஏன்னா எனக்கு சனத்துல பிங்க்ல எழுதுனா சில பேர் தெரியல அப்படின்னா. ஓகே, இதோட ஆன்சர் வந்து என்னது? E. ஓகே, சரி. Now A into E. So now we'll go back to, now we'll go to, okay, now we'll go to A12. What is A12? Column element A, sir. A into E. Okay, what is A into E? E sir. it'll be A sir. Sir, A தான் சார் வரும். யார் E சொன்னது? ஏன்னா E is 1. 1 ஓட எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் அது A தானே வரும். Yes sir. சரியா? ஓகே, சோ this will be A. ஓகே, அப்ப இது என்னவா இருக்கும்? இது நம்ம சொல்லவே வேணாம். ஓகே, this should be B. 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 வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ E into A, இது வந்து என்னது? E into இப்போ வந்து நம்ம மாறறதுனால நான் ஒரு வாட்டி எழுதுறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் A. இங்க திருப்பி just for the sake of people understanding this, I'll just write it here. 1 3 equal to B. ஓகே, இப்போ next column வரும். ஓகே, 2 1. 2 1 ஆன்சர் என்னது? 2 1 வந்து இதே தான், but we are writing E into A. This will be equal to A. A. okay, so we'll write A here. Okay, now A into A. A square sir. A square. நம்மளுக்கு தெரியல. Honestly நம்மளுக்கு தெரியல. ஓகே, A into B நம்மளுக்கு தெரியல. A into A தானே சார்? இருங்க. அது தெரியாது, எப்படி தெரியும் உனக்கு? அது தெரியலையே. ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர், நீங்க இந்த டேபிள் திருப்பி கீழே இறங்கி, ஓகே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த A11 போட்டு இங்க E A B ன்னு எழுதாதீங்க. கீழே திருப்பி இந்த டேபிள் வரைஞ்சு E A B அப்படின்னு எழுதுங்க. ஓகே, சோ யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். சோ ப்ளீஸ் ஃபாலோ. ஓகே, இது எனக்கு தெரியாது. AA E-ஆ இருக்கலாம், AA B-ஆ இருக்கலாம், AA ஏவாவே இருக்கலாம், எனக்கு தெரியாது. சரியா? இப்போ நம்ம அதை விட்டுடலாம். ஓகே, சோ வில் லீவ் இட். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஸ்டாப், இங்க ஒரு ஸ்டாப் போட்டுடுறோம். இந்த காலம் விட்டுடுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் காலம்க்கு வரோம். நெக்ஸ்ட் காலம் என்னது? A31. What is A31? E into B. E into B வந்து என்னது? B. B தான் சார். ஓகே, B தான். ஓகே, சோ நாம இங்க என்ன பண்ணலாம்? B ன்னு எழுது. ஓகே, now இப்போ we will use that Sudoku logic. ஓகே, சரியா? இப்போ நாம we'll guess it. ஓகே, we'll guess it. ஓகே, we'll guess. We'll write E here. ஓகே, இங்க E எழுதிட்டா இங்க என்ன வரணும்? ஒரு எலிமெண்ட் B வரணும். வரணும் சார். ஆனா B ஏற்கனவே இங்க வந்துருச்சே. அப்பனா என்ன அர்த்தம்? இது தப்பு. அப்ப இங்க B வரக்கூடாது. ஓகே, அப்ப B எங்க வரணும்? வெரி குட். அப்ப மேல தான் B வரணும். ஓகே, B has to come on top. அப்ப இங்க என்ன வரும்? மீதி இருக்கிற எலிமெண்ட் என்ன இருக்கு? E தான் வரும். ஓகே, E தான் வரும். ஓகே, அப்ப இங்க நீங்க ஈஸியா சொல்லலாம். இங்க என்ன வரும்? A B இருக்கு. அப்ப இங்க E வரணும். வரும். கீழே A வரும் sir. ஓகே, புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா இது எப்படி வருதுன்னு? Yes sir. ஓகே, சோ இட்ஸ் வெரி சிம்பிள். என்ன சார் இத போய் நீங்க போய் தேர்ட் இயர்ல நடத்துறீங்களே, ரொம்ப சிம்பிள்ல. வெரி சிம்பிள். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் as the rearrangement theorem. ஓகே, திஸ் இஸ் கால்ட் as the rearrangement theorem. ஓகே, சோ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் as the rearrangement theorem. What does the rearrangement theorem say? Okay, okay. Each row and each column in the group table list each of the group element once and only once. Okay, from this it follows that no two rows may be identical or may any two columns be identical. Thus each row and each column is rearrange list of the group elements. Okay, so this is what we were seeing. Okay, this is what we are seeing. Okay, so this is what we were seeing. Okay, now how do we write this? Okay, சரியா? நம்ம இது எப்படி எழுதுறோம்னா, நம்ம கீழ பார்த்தோம் இல்லையா? I don't know whether you noticed
Okay, so இதை நாம எப்படி எழுதுறோம் அப்படின்னா we write this as G. It is a group made up of 3 elements. Okay, it is a group made up of 3 elements. It is a group made up of 3 elements. Okay, so we write it like this. Okay, so please, I'll give you 2 minutes. Okay, but night time on the 9:57, 10 o'clock வரைக்கும் டைம் தரேன். ஓகே, நீங்க திருப்பியும் இதை நீங்க திருப்பி ஒரு நோட் புக்ல திருப்பி நீங்க எழுதிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, திருப்பியும் இதையே நீங்க வந்து செஞ்சு பாருங்க. ஓகே, I'll give you 2 minutes. Please do this again, in a fresh page or whatever. If you have, just do it again and try to understand. Please write all the elements, and please note this is group multiplication table. Okay, so I'll give you 2 minutes. You can just recollect on what we have discussed. Okay, so we will proceed. Okay, so now we were looking at order of a group with the order of 3, and we were seeing what will be the case. Okay, we are seeing what happens to the group multiplication table, and we saw that it is following. So we have to follow the rearrangement theorem, wherein once an element occurs in a column or a row, it should not be repeated again. Okay, so we have to be very sure about that fact. Okay, now let me ask you a simple question. Okay, let me ask you a simple question. Okay, so now we saw that let me just write the above table as is. Okay, மேல இருக்கிற டேபிள் அப்படியே நான் வரையறேன் ஒரு வாட்டி. Okay, so EAB, and it is G3. Okay, so EAB, EB. Okay, so now let's take an example of water. Okay, let's take the example of water.
let's take the example of water. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சும்மா மேத்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல. So let's take the example of water. Okay, so இதோட axis வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, let me just draw the water axis. Okay, so this is your z, this is your x, sorry, this is your y, and your x. Okay, this is minus x, this is plus x. Okay, adhe mari minus y, then okay, right. Okay, now how many elements are there? Okay, so idiloda symmetry elements la enna appadina, idoda symmetry elements la enna appadina, E is an identity operation, so E is a symmetry element. வேற என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா you will have, so நம்ம ஒரே நிமிஷம் நாம வந்து என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் சைடை எடுத்து விட்டுறலாம், because it will complicate things. சரியா? ஓகே, so இப்போ இப்படி V மாதிரி இருக்குல்ல, so வாட்டர் வந்து இப்படி V மாதிரி இருக்கு. ஓகே, நாம வந்து இங்க ஒரு கண்ணாடி வைக்கலாம். ஓகே, we can keep a mirror here. Okay, we can keep a mirror here. That means mirror is nothing but a plane. Okay, so நம்ம எப்படி வச்சிருக்கோம், we are keeping this in a plane perpendicular to the, okay, so we are keeping this in a plane perpendicular. Okay, அதாவது எப்படின்னா, இந்த கண்ணாடி வந்து நான் perpendicular to the plane of this paper வைக்கிறேன். ஓகே, அது வந்து அதாவது இந்த இப்போ உங்க போன் மேல உங்க கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, perpendicular அந்த மாதிரி. Okay, so I'm keeping it like this. அப்போ what is this axis? இப்போ நம்ம மேல வரைஞ்சிருக்கோம்ல, அதுபடி பார்த்தோம்னா that should be equal to, so this is your z, this is your y, and this is your x. Okay, so this should be matching with your, okay, this plane is kept in x. So அதனால நாம என்ன சொன்னோம், அதை வந்து என்ன சொல்லுவோம், sigma xz. ஓகே, சரியா? இப்போ இன்னொரு இந்த கண்ணாடி வந்து நீங்க வேற மாதிரி வைக்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படின்னா, we can keep this like, okay, நான் வெறும் இப்படி மட்டும் சொல்லலாம். Okay, so இப்படி வச்சுட்டு we can have this mirror placed here itself. The mirror plane can lie in the plane of the molecule itself. Okay, அப்ப இது எப்படி வருது இது? So this will be x, y, and z. Okay, so this will be x. Okay, ஏன்னா x இப்படி போகுது இல்லையா, சாரி y இப்படி போகுது, சாரி z இப்படி போகுது இல்லையா, and இந்த மாதிரியும் போகுது. ஸோ அதனால இந்த பிளேன். ஓகே, ஸோ திஸ் வில் பி கால்ட் as sigma yz. ஓகே, அப்புறம் யூ கேன் ஆல்சோ ரொட்டேட் த மாலிகுல், ரைட்? நீங்க இப்படி வாட்டரை வந்து இப்படி வரைஞ்சீங்கன்னா h1, சாரி h2 வரைஞ்சீங்கன்னா you can also rotate the molecule along this axis. Okay, you can also rotate the molecule along this axis, which is a C2. Okay, so C2. Okay, C2 rotate பண்ணீங்கன்னா it will be H2, H1. Okay, so it has C2 also. So what are the four elements that are there in the molecule? What are the four elements that are present in the molecule? So நம்ம வந்து என்ன பண்றோம் இப்போ? Now we are going to write a G4, and we will write, okay, we'll write, so we need to write four elements, four into four column. So what are the four elements? C2, sorry, E, okay, sigma x z, sigma yz, C2. Okay, அதே மாதிரி we can write this as, ஒரே நிமிஷம்ங்க, குரூப் இப்படி எழுதுவாங்களா இல்லைன்னா ட்ரெடிஷ்னலா ஒரு வேற மாதிரி சிம்பிள் எழுதுறாங்களா? let me just quickly check. I think this is right, but just give a second. Okay, 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 so the traditional way of writing this is like this. Okay, so that's why I just wanted to check. Okay, so it will be C2,
sigma xz, sigma yz. Okay, so that's the traditional way of writing it. Okay, சரி இப்போ e c2 sigma xz sigma yz. Okay, so please இது ரொம்ப முக்கியமான நான் பண்ண போறேன் ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம். ஓகே, அதனால தயவு செஞ்சு ரொம்ப சீரியஸா கவனிங்க. நீங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்து இவ்வளவு பொறுமையா நான் சொல்லி தர மாட்டேன். we don't have time also. சரியா? so please try to understand. e into e is e, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். c2 into e, so first c2, okay, because it's the column element. Column c2 into e is c2. Sigma xz into e, sigma xz. Sigma yz into e, sigma yz. ஓகே, இதுல யாருக்கும் டவுட் இருக்க கூடாது. சிக்மா yz இதெல்லாம் எப்படி எழுதுனா சிக்மா yz, சிக்மா xz இப்படி எழுதக்கூடாது, சிக்மா xz இப்படிலாம் எழுதக்கூடாது, சிக்மா xz இப்படிலாம் எழுதக்கூடாது, இதெல்லாம் தப்பு. ஓகே, இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்டா இருக்கணும். ஓகே, சரி. நவ் அதே மாதிரி நம்ம இந்த காலம் இப்படி எழுதிடலாம். இது என்னது? this should be c2, this should be sigma xz, this should be sigma yz. Okay, no problems here. Now what is c2 into c2? c2 into c2. What is c2 into c2? What is c2 into c2? என்ன பண்றது? How do we write what is c2 into c2? என்ன பண்ணலாம்? என்ன ஆன்சர் வரும்? c2 into c2 என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஓகே, so we have to write. ஓகே, so இது ஓகே, so இதுக்கு வந்து நாம ஒரு சின்னதா ஒரு ஆரஞ்சுல ஒரு டாட் வச்சிடலாம். ஓகே, so that we know that we are doing that operation. ஓகே, சரியா? இல்ல நான் அழகா இப்படி what we can do is, okay, so this is nothing but a of 2 of 2, correcta? a2 of 2. okay, a2 of 2 பண்ண போறோம் நாம இப்போ. okay, right. now this is nothing but c2 into c2. okay, so இதை எப்படி பண்ணணும்னா, first you take h1 h2 and you perform a c2. first ஒரு c2 பண்ணுங்க, என்ன வருது? first ஒரு c2 பண்ணா என்ன வரும்? what will be the answer? what will be the answer? இது rotating by 180 degrees. what will be the answer? H2, H1. h1 sorry h2 h1. okay, so c2 னா என்ன? c2 into c2 னா ரெண்டு c2 ஆபரேஷன் பண்றோம். so இன்னொரு c2 பண்றோம், அப்ப என்ன வருது? H1, H2. h1 h2. okay, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதை நம்ம லேபிள் பண்ணோம் 1 2 and 3. what is the relationship between 1 and 3? identical sir. identical. so என்ன identicalனா என்ன வரும் அப்போ? e e. புரிஞ்சுதா? okay, so the answer will be e. okay, very good. so far so good. okay, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? so a1 a22 க்கு இங்க எழுதிட்டோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வரணும். ஓகே, இது என்னது? a23. ஓகே, a23 வந்து என்னது? sigma xz into c2. ஓகே, இப்போ நம்ம அதே பண்ணலாமா? sigma xz into c2. so h1, ப்ளீஸ் இதை வரைஞ்சு பண்ணுங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க, அப்போ ஒண்ணுமே புரியாது. ஓகே, சோ ப்ளீஸ் sigma xz. sigma xz னா எங்க இருக்கு? sigma xz னா என்ன ஆகும்? sigma xz பண்ணா என்ன ஆகும்? இது எப்படி லேபிள் பண்ணோம்? sigma xz means the mirror is bisecting h1 and h2. அதாவது கண்ணாடி வந்து இப்படி வைக்கிறீங்க நேரா, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ற மாதிரி. ஓகே, கண்ணாடி நேரா வைக்கிறீங்க, அப்ப என்ன ஆகும்? எப்படி வரும்? so okay, so இப்படி இருக்கு. okay, so x is towards you, இதான் x, இது z. இப்போ என்ன ஆகும்?
இந்த பிளேன்ல கண்ணாடி வைக்கிறீங்க. ஓகே, திஸ் இஸ் த பிளேன் வேர் யூ. ஸோ இங்க வாட்டர், ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ஒரு வாட்டரோட ஹைட்ரஜன் வந்து இந்த பக்கம் இருக்கு. ஓகே, இன்னொன்னு வந்து கண்ணாடிக்கு பின்னாடி போகுது, H1. ஓகே, ஸோ இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது போர்டில், ஐ மீன் வாட் எவர். சொல்லுங்க இப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்க கண்ணாடி இங்க வச்சா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ரிஃப்ளெக்ட் இட்? என்ன ஆகும்? இப்ப ஏதாவது ஒன்று H1 வரணும், ஏதாவது ஒன்று H2 வரணும். சொல்லுங்க என்ன ஆகும்? H2 H1 வரும் சார். வெரி குட், H2 H1. ஓகே, H2 H1. ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? இதுல வந்து we are going to do a C2. கரெக்டா அதானே சொல்றாங்க? இதுல நாம இப்ப C2 பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுல ஒரு C2 பண்ண போறோம். C2 பண்ணா என்ன ஆகும்? H1 H2. H1 H2. ஓகே, இது எல்லாருக்கும் புரியுது. இது ஏன் எல்லாருக்கும் புரியல? ஃபர்ஸ்ட் சிக்மா YZ போடும்போது XZ போடும்போது ஏன் எல்லாருக்கும் புரியல? why மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். சிக்மா XZனா என்னன்னா, நான் இன்னைக்கு வீடியோ காமிச்சேனே, இதான் ப்ராப்ளம். ஓகே, நீங்க புரியலனா நீங்க உடனே அதை போய் வீடியோ, நிறைய வீடியோ இருக்குது. ஓகே, நீங்க, நான் அதுதான் சொல்றேன், நீங்க வந்து இதை புரிஞ்சாதான் உங்களால இது படிக்க முடியும். சிக்மா எக்ஸ்னா என்னன்னா, இங்க பாருங்க, இப்ப இது உங்களுக்கு புரியுதா? இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க வந்து உங்க இப்ப எப்படி ஏதாவது என்னால புரிய வைக்க முடியாது. நான் வேணா அந்த குரூப் மல்டிபிளிகேஷன் அதுலதான் போய் உங்களுக்கு நான் காட்டணும். சிமெட்ரி, நான் தான் இதெல்லாம் வரேங்க. நீங்க எங்க படிக்கிறதே இல்லையா? அதான பிரச்சனை. சிமெட்ரி, ஓட்டர்பென், எனக்கு தெரியல இல்ல வருமானு நான் பாக்குறேன். இஃப் இட் ஒர்க்ஸ் ஐ வில் ஷேர் வித் யூ, அதர்வைஸ் we cannot do anything. Okay, so let's see whether we are lucky. Water, yes it is there. Okay, சரி, நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன், அதை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் ஓரளவு. ஓகே, சிக்மா XZ. புரியுதா? சிக்மா XZ இதான். நான் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க, ஷேர் ஆகல இன்னும், வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். ஓகே, சிக்மா எக்ஸ்னா என்ன? கண்ணாடி நான் எங்க வைக்கிறேன்? ஓகே, மேல Z ஆக்சிஸ், மேல Z ஆக்சிஸ். மவுஸ் மூவ் ஆறது தெரியுதா? மேல Z ஆக்சிஸ். ஓகே, X ஆக்சிஸ் வந்து உங்களை நோக்கி வருது, உங்களை நோக்கி வரதான் X ஆக்சிஸ், மேல Z ஆக்சிஸ். ஓகே, சோ இதான். ஓகே, இப்போ நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, என்ன ஆகுது பாருங்க. என்னாச்சு? ஆட்டம் மட்டும் மாறுது, அவ்வளவுதானே? எஸ் சார். ஓகே சார். இப்போ அது சிக்மா YZ. ஓகே, என்ன அது? சிக்மா YZ இஸ் இன் தி பிளேன் ஆஃப் தி மாலிகுல். சோ இதுல ஆட்டம் வந்து சேஞ்சே ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆனாலும் அதே இடத்துல தான் இருக்கும், ஒன்னும் பெருசா சேஞ்ச் ஆகாது. பாருங்க, ரிஃப்ளெக்ட் ஆனா பாருங்க ஒண்ணும் ஆகல. Nothing is going to happen. The molecule, the atoms are not swapping or not changing position. Okay, clear? யாரோ கேட்டாங்க, இப்போ யார் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுதாமா? இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? ஓகே, you are able to understand? Yes sir, yes sir. Okay, so இதுதான். ஓகே, சரி, வெரி குட். இப்போ நான் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்பதான் என்னால வந்து அதை ஷேர் பண்ண முடியும், என்னோட விண்டோ ஷேர் பண்ண முடியும். ஓகே, சரி. Now we will go to window. Okay, great. Okay, so இப்போ answer புரியுதா? So இப்போ C2 போட்டா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? What is the relationship between this and this? These two identical sir. Identical. Very good. சரியா? சரி, அப்ப இங்க நாம ஐடென்டிட்டி E எழுதிரலாமா? எழுத முடியாது சார். அப்ப என்ன பண்றது சார்? அப்ப என்ன பண்ணலாம்? E ஏற்கனவே வந்துருச்சு, அப்ப இது E எழுத முடியாது, அப்ப என்ன பண்ணலாம்? அதே ரைட் பண்ணிடலாம். சிக்மா XZ. சிக்மா XZ மேல இருக்கு, சிக்மா XZ எழுத முடியாது, அப்ப என்ன எழுதலாம்? சிக்மா YZ தான். சிக்மா YZ தான் எழுத முடியும். ஆனா நான் காமிச்சேன் பாத்தீங்களா? சிக்மா YZ இஸ் சேம், ரைட்? சிக்மா YZ பண்ணாலும் H1 அதே இடத்துல தான் இருக்கு இல்லையா? H2 அதே இடத்துல இருக்கு, அதானே இப்ப காமிச்சேன். கரெக்டா? நான் இதுல காமிச்சேன்ல, சிக்மா XZ காமிச்சேன், கரெக்டா நடுவுல வருது மிரர். ஓகே, சிக்மா YZ வந்து அதே பிளேன்ல இருக்குதா, மாறாது. கரெக்ட், வெரி குட். சோ இது என்னவா இருக்கும்? அப்போ எல்லாம் 3 எலிமெண்ட் வந்துருச்சு, மீதி என்ன எலிமெண்ட் இருக்கு? சிக்மா XZ. Sigma XZ. ஓகே, சரி, நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். A
2,4ல போயிட்டு யூ ஜஸ்ட் டேக் வாட்டர் மாலிகுல் H1 H2. ஸோ இதை நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்து சிக்மா வைசர்ல ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, சிக்மா வைசர்ல ரிஃப்ளெக்ட் பண்றீங்க, ஒண்ணுமே ஆகாது. கரெக்டா சிக்மா வைசர் பண்ணா H1 H2. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, C2வால ரொட்டேட் பண்றீங்க. ஓகே, C2வால ரொட்டேட் பண்ணா ஆகும் H2 and H1. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? ஓகே, இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா சிக்மா எக்ஸ். நீங்க கேட்கலாம் சார் C2 கூட எழுதலாம் சார், என்ன சார் C2 கூட தானே சார் இருக்கும். கரெக்ட், ஆனா C2 நம்ம ஏற்கனவே இங்க எழுதிட்டோம். கரெக்டா, C2 இங்க பாருங்க ஏற்கனவே இங்க எழுதிட்டோம்ல, அதனால C2 திருப்பி எழுத முடியாது. கரெக்ட், புரியுதா? எஸ் சார். வெரி குட், புரிஞ்சதுன்னா வெரி குட். ஓகே, ஏன்னா இது புரிஞ்சாதான் படிக்க முடியும். நான் தான் சொல்றேன், புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பால் மாதிரி, புரியலன்னா A ஃபார் ஏதாவது அண்டார்டிகா மாதிரி இருக்கும். ஓகே, ஒண்ணுமே தெரியாது. ஓகே, சோ இட்ஸ் லைக் தட். ஓகே சார், நெக்ஸ்ட் C2 into sigma xz. இங்க நீங்க ரொம்ப இப்போ நீங்க என்ன நீங்க யோசிக்க கூடாதுன்னா, ஓகே ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. A24 என்னது, சாரி A24 என்னது சிக்மா yz into C2. ஓகே, நீங்க ரொம்ப சாமர்த்தியத்தனமா திஸ் சிக்மா yz into C2 equal to C2 into sigma yz அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. Please remember the order of multiplication is very very important. Okay, சரியா? In group theory A into B may or may not be equal to B into A. Okay, please remember this. In group theory A into B may or may not be equal to B into A. Please remember this. Okay, so we have to stop here because I want to give you 5 minutes break. Okay, now continuous classes irukadnala. Okay, illa shall we continue for 2 or 3 minutes and then we'll stop? கண்டினியூ பண்ணலாம். Finish பண்ணிடுங்க. Okay, finish pannilama. Okay, because 10:20 is your time, right? So how can I finish? Okay, so what I want you to do is you try to fill it up. Okay, so இது வந்து நீங்க இப்படியே fill up பண்ணிடலாம். Okay, C2 into xz. Okay, நீங்க so C2 into xz னா என்ன வரும்? A32. So A32 is C2 into sigma xz. Okay, next are யாருது? சிக்மா yz சார். நெக்ஸ்ட் வந்து லியோ சார். அப்படியா, இது C2 into sigma கரெக்டா தான்டா எழுதுறேன். C2 into sigma xz தான்டா எழுதுறேன். கரெக்டா தான்டா எழுதுறேன். சார் ஆன்சர் கரெக்ட் சொன்னேன் தான் சார். சார். ஓகே, ஆன்சர் சொன்னேன். ஆன்சர்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, so 0 H1 H2. Okay, so this will be, so first I am doing a C2. So C2 பண்ணும்போது இப்போ நான் இனிமே ஃபாஸ்டா போயிடுவேன். ஓகே, H1 இப்போ நான் என்ன பண்ணேன், சிக்மா எக்ஸெட் பண்றேன். சிக்மா எக்ஸெட் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு? H1 H2 வரும் சார். H1 H2. இப்போ இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? either it can be E, either it can be sigma yz. Correct? எஸ் சார். இப்போ என்ன வரும் இங்க? சிக்மா yz வருமா E வருமா? yz வரும் சார். YZ E வரும் வந்து அந்த ஏன்னா column E ல வந்து ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி இருக்கு. வெரி குட். இன்னைக்கு என்ன பசங்க எல்லாம் ரொம்ப துருதுரு இருக்காப்பா. பிஎஸ்சி தேர்ட் கெமிஸ்ட்ரி தானே? ஆமா சார், ஆமா சார். ஆமா சார். சரி, ஓகே. ஓகே, so the answer will be sigma yz. Okay, clear? So இது மாதிரி மீதி எல்லாம் பண்ணிடலாம். once நீங்க இத ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற எலிமெண்ட் இங்க கீழ ஃபில் பண்ணிடலாம். Okay, so that is simple. So I leave this for you. Okay, so please do this yourself. So please do this yourself. We'll look in the next class. Okay, சரியா? So before you go, please answer the attendance. டைப் பண்ணிடுங்க attendance. நான் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணதை நான் வீடியோவா நான் போடுறேன் மூடுல. ப்ளீஸ் ஹேவ் அ லுக். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹேவ் அ லுக்.